லதா, எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய நாம முதலிரவு எப்படியோ நடக்க வேண்டியது இந்த குடிசையிலே நடக்குது. எங்க முதலிரவு தான் அன்னைக்கு எங்க அப்பா ரூம்ல நடந்துருச்சு. அப்புறம் என்ன? ஏப்பா, நான் புலம்பிட்டு இருக்கிறேன், என்னமோ நீ தைரியமா பேசிட்டு இருக்க. எங்க எந்த நேரத்துலையும் மனசை தளர விடக்கூடாதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்க இடம் இல்லாமல் சாப்பாடு இடம் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ தங்கிறதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது, நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான். லதா, நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு மனசு தைரியமாக இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு இரவை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு இரண்டாவது இரவு வச்சுக்கலான்னு ஒரு உங்களுக்கு கொழுப்பு அதிகம் தான். என்ன சாமி? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா? கண்டவர்கள் சொன்னதுண்டா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா? கண்டவர்கள் சொன்னதுண்டா? என்னோடு மச்சங்கள் ஆயினும் என்ன நெஞ்சோடு அச்சங்கள். அச்சம் வருமா? பூக்களை கிள்ளுவதால் ரத்தம் வருமா? இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை. இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. கையோடு வந்ததோ கண்கள் ரெண்டுமே கச்சேரி பண்ணுதோ. மோக மந்திரம் கண்ணோடு உள்ளதோ, மூடு மந்திரம் பெண்ணோடு உள்ளதோ. மீனுக்கு தூண்டிலிட்டாய் யானை வந்தது, மேகத்தை தூது விட்டாய் வானம் வந்தது. இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை.
சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன். வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள், பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை, இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை. ஏங்க உங்க தம்பிக்கு இருக்க தைரியம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்ல. ஏய் என்னடி சொல்ற நீ? ஆமா, அண்ணன் இருக்கும் போதே தம்பி பாத்தீங்களா எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு, நீங்களும் தான் இருக்கீங்களே. ஏய் அவன் நிலைமை எனக்கு தெரியும்டி. ஒரு நேரம் சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். இப்ப என்னதான் பண்ணலான்றீங்க? என்ன பண்ணலாம்? நான் என் தம்பி செஞ்ச மாதிரி அதே தப்ப நான் செஞ்சேன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு அதே நிலைமை தான். அதுக்கு ஒரே ஐடியா தான் இருக்கு. நீ என்ன பண்ற, நீ ஒரு 50 பவுன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வா, நானும் என் ஃபைனான்ஸ்ல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபா எடுத்துட்டு வரேன். நாம 2 பேரும் வெளியே போய் கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்து நடத்தலாம், சந்தோஷமா நடத்தலாம். உசாரான ஆளுதான். இருமா கொஞ்சம் பொறுமையாரு. ஏன்னா எங்க அப்பா அன்னைக்கே உன்னை பொண்ணு பார்க்குற விஷயமா எங்க அப்பாட்ட ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை நம்ம 2 பேரும் கல்யாணம் பெற்றோர் சம்மதத்தோட தான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, நல்லபடியா நம்ம கல்யாணம் நடந்தா எனக்கு ஓகே தான். சரி சரி, டைம் ஆச்சு, வீட்டுல தேடுவாங்க, வாங்க போலாம். சரி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அப்புறம் எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, முன்ன ஒரு தடவை சொன்னேன் உன்கிட்ட. ஆமாம், ஒரு வரன் பார்க்க சொன்னேன். சார் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன் சார். உங்களுக்கு உங்கள் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சார். உள்ளூர்லேயேவா? ஆமாம் சார். யார் அது மாப்பிள்ளை? உள்ளூர்லேயே மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு சார். நல்ல இடமா இருக்குது, நல்ல இடம் இருக்குது. யாருன்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து நம்ம செல்வராஜ் மகன் அரவிந்துக்கு தாங்க சார். ஐயா என் தகுதி என்ன, செல்வராஜ் தகுதி என்ன, அதை போய் சம்மந்தம் பண்ண சொல்கிறேன். ஐயா அவர் தகுதி என்னங்க, அவர் என்ன வசதியில் குறைஞ்சவரா அல்லது பணத்தில் குறைஞ்சவரா? அவர்கிட்ட என்ன பணம் இல்லையா, என்ன குறைச்சல? நீங்கள் வந்து அவங்க வந்து கந்து விட்டு விடுறாங்க, கேபிள் கனெக்ஷன் விடுறாங்க, எவ்வளோ வசதியாக இருக்காங்க. அதுக்கு என்ன சார்? அவங்க புது பணக்காரங்க, நீங்கள் அவங்க புது பணக்காரங்க, நீங்கள் பழைய பணக்காரங்க. இந்த இடமே எனக்கு பிடிக்கல சார். நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என்னையா சொல்கிற? என்ன சொல்கிறீங்களா? கொஞ்சம் மனசை திடப்படுத்திங்க சார். காரணம் என்னன்னா, உங்கள் பொண்ணு செல்வராஜ் மகன் அரவிந்தும் லவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் இந்த ஊரில் நிறைய பேத்துக்கு தெரியும் உங்கள் பொண்ணு அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு. உங்கள் பொண்ணை கூப்பிட்டு நீங்களே கேட்டு பாருங்க. நந்தினி, நந்தினி. அப்பா சொல்லுங்கப்பா. இப்போ நம்ம ஊர் செல்வராஜ் மகனுக்கும் மக அரவிந்துக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது உண்மையாமா? அப்பா அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழகணும், அப்புறம் அவரோட நல்ல மனசு பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. ஐயா நான் சொல்லலாம், நான் உண்மையாக என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன நம்பிக்கிட்டீங்களா? சரி, என்னையா பண்ணுறது? அடுத்த முகூர்த்தத்தை ரெடி பண்ணியா? சரி சார், நான் வரட்டுங்களா? என்னங்க, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உங்கள் அண்ணனுக்கு கல்யாணமாமே, ஆமாம் நம்மளைய கூப்பிடுவாங்களா? ஏலதா எங்கள் அப்பா பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவார். கண்டிப்பாக கூப்பிடவே மாட்டார். நீங்கள் என்ன தானே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், நான் மட்டும் அவசரப்படாமல் இருந்தா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதுல்ல? நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இல்லைல்லதா, அந்த சேகர் மட்டும் உங்கள் அப்பாட்ட சொல்லாமல் இருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. என்ன ஒன்று, எங்கள் அண்ணனுக்கு அதே வீட்டில் பொண்ணு எடுக்கிறாரு. அவன் இன்னும் என்னென்ன சதி பண்ண போகிறான்னு தான் தெரியல. எங்க அவ என்ன சதி செஞ்சாலும் செய்யட்டும்,
அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாருங்க. லதா, எனக்கு கடவுள் நம்பிக்கையே போச்சு. ஏன்னா ஒரு மனுஷனை சோதிக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு சோதிக்கலாங்கிறது முடியல. ஏலதா, நம்ம லவ் பண்ணி பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணது இவ்வளோ கொடுமையா? இந்த ஊரில் யாரும் செய்யாதேனா செஞ்சிட்டோம். ஏங்க, நம்மளெல்லாம் இவங்க தான் பெத்தாங்களேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அட விடலதா, ஏனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரத்தான் போகுது. அந்த காலம் நமக்கு வரத்தான் போகுது. அப்ப நாம யாருன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏங்க, இதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? 4 நாளா சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பழைய சோறு கொடுத்தாவது பரவாயில்ல. அடா, அதை விட்டுட்டு புளியாப்ப விட்டுங்கிட்ட பிரியாணி கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு யாருமே உதவாததுங்க. நம்ம நல்ல நிலைமைக்கு வந்து உதவுனா என்னங்க பிரயோஜனம்? இல்லதா, எங்க அப்பா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் தடவுறாரு. அவர் அனுபவிப்பாரு. இதை நாம பேசிட்டு இருந்தோம்னா வச்சுக்க, இருக்கிற தூக்கமும் போயிடும். நாளைக்கு வேலை வேற சீக்கிரமா போய் தெளவணும். தூங்கலாம் வா. ஏங்க, இங்க பாருங்க, இனிமே இந்த வீட்டை நாம இருக்கக்கூடாது. என்னடி சொல்ற? நீ எங்க அம்மா சமைக்க சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்க அம்மாட்ட இருந்து என்னையும் பிரிச்சு இங்க கூப்பிட்டு வந்த. இப்ப இங்க வந்து இங்க என்னடி பிரச்சனை உனக்கு? இனிமே தாங்க நமக்கு பிரச்சனையே ஆரம்பம். சின்னவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தனியா போயிட்டான். இப்போ பெரியவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? ஏன் இந்த வீட்டுல இருக்க வேண்டாங்கிற? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பெரியவனுக்கு கந்து வட்டி பைனான்ஸ்னு அவன் எப்படியோ படிச்சுக்குவான். முதல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லி கேபிள் இதை வசூல் பண்றது உங்க பேர்ல எழுதி வைக்கணும். அப்படியே என் பேர்ல நம்ம வீட்டு தோட்டத்தையும் தோட்ட வீடையும் என் பேர்ல எழுதி வைக்கணும். ஆனா அது இந்த வீட்டுல இருந்தா நடக்காது. நாம வீட்டை விட்டு போறோம்னு சொன்னாதான் இதெல்லாம் நமக்கு எழுதி தருவாங்க. என்ன புரியுதா? ஜெயா, உங்க அம்மாவே கால் மூட்டு வலியால ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் அவங்கள தனியா விட்டுட்டு நம்ம வெளியில போயிட்டா அவங்கள யாருமா பாத்துக்குவாங்க? ஐயோ, அதான் புது மருமக வரால, அவ பாத்துக்குவா. என்னமோ நீ சொல்ற, உன்னாட்ட எனக்கு பேச தெரியாது. நீ சொல்றதுக்கெல்லாம் இந்த மண்டையை ஆட்டிக்கிட்டு நான் உன் பின்னாடியே வரண்டி ஜெயா. அத மட்டும் செய், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்கம் உனதங்கம் இருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ்
போதை தெளிந்த பின்னும் கால் வழுக்கி பூவில் விழுந்து விட்டேன். தூக்கி நிறுத்த வந்தேன், தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன். போதை தெளிந்த பின்னும் கால் வழுக்கி பூவில் விழுந்து விட்டேன். தூக்கி நிறுத்த வந்தேன், தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன். கண்ணுக்குள்ளே கப்பல் விட்டேன், பெண்ணுக்குள்ளே பட்டம் விட்டேன். அட உன் பேர் சொல்லி சொல்லி என் பேரினை நான் மறந்தேன். அங்கம் உனதங்கம் இருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம். பூங்குயில் பண்பாடுது, உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. காதல் பிறந்து விட்டால் பெண்மை அதை காட்டிக் கொடுப்பதில்லை. பூக்கள் திறந்து கொண்டால் வண்டுக்கெல்லாம் ஓலை வரைவதில்லை. காதல் பிறந்து விட்டால் பெண்மை அதை காட்டிக் கொடுப்பதில்லை. பூக்கள் திறந்து கொண்டால் வண்டுக்கெல்லாம் ஓலை வரைவதில்லை. சொல்லிவிட்டால் துக்கம் இல்லை, வெட்கப்பட்டால் சொர்க்கம் இல்லை. நான் கண்ணால் சொன்னால் பாவம் தன்னால் ஏன் புரியவில்லை. அங்கம் உனதங்கம் இருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம். பூங்குயில் பண்பாடுது, உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே, அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே, முத்தங்களின் சந்தங்களில் பண்பாடிடுதேனே. அங்கம் உனதங்கம் இருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம். பூங்குயில் பண்பாடுது, உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. என்னங்க, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இந்த கேபிள் வசூல் பண்றது, தோட்ட வீடு தோட்டம் எல்லாம் நமக்கே கிடைச்சிருச்சு. ஜெயா, உண்மையாலுமே நீ பெரிய நடிகடி. உன் நடிப்புல அந்த சாவுத்திரியே தோத்துருவா போல இருக்கு. உங்க அப்பா யாருக்கும் மயங்காத ஆளு. அவரையே நீ மயக்கி அந்த சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு வந்துட்ட. உன்னை நடிகையிலே பெரிய நடிகன் தாண்டி சொல்லணும். சரி, அதை விடுங்க. எங்க அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் எங்க 2 அண்ணங்களையும் போய் சொத்து கொடுன்னு தொங்க வேண்டிய அவசியம் இனிமே வராதுல்ல. ஜெயா, உன்னை அவங்க அம்மா இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து எப்படியெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இப்ப கால் மூட்டு வலியால வேதனைப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள தனிமையில் விட்டு வரலான்னு சொல்றியே, அவங்க உன்னை என்ன நினைக்க மாட்டாங்களாம்மா? இங்க பாருங்க, பெத்த கடமைக்கு தானே செஞ்சிருக்காங்க. நான் என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவ, என்னெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதான் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. பேசாம வாயை மூடிட்டு இருங்க. ஏய்,
தூக்கம் ஏது ஓ, முதல் ராத்திரி. வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மரக்காத்து வச்சுக்குவன் கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து தெப்பம் போல தத்தளிக்கும் செம்பருத்தி நாத்து அம்பலத்தில் ஆடுறப்போ உன் பலத்தை காட்டு. ராஜாமணி மாய மோகினி ரோஜா மலர் நீ தேமாங்கனி தேவரூபிணி தேன் வாங்கலாம் நீ. சுகராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது ஓ, முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரியோ பட்டு பாய்விரு சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி. வெட்டி வேறு வாசனைய தொட்டு தொட்டு பாரு, கிட்ட வந்து கட்டிக்காம விட்டு வச்சதாரு. அர்த்த ஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு. நூலாடையை போட்டு மூடினேன் பாலாடையை பார்த்தாடியோ தேஞ்சி போகுமா பார்த்தால் என்ன நான். சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரியோ பட்டு பாய்விரி. சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது